மோடி வந்து அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டாக இருந்தார்னா ஒரு 10 தடவை வந்திருப்பார். நிர்மலா சீதாராமனே வரல. நிர்மலா சீதாராமன் பிரச்சாரத்துக்கு வந்தாங்கன்னா ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டுக்கான நிதி இந்த மாதிரி தான் கொடுக்கல அப்படின்னு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருவார் சார். அதான் வரல. அதான் வரலையா? அதான் வரல. நீங்கள் கேட்ட கேள்வியே பதில் இருக்கு. நோன் ஃபேஸ். இப்போ பியூஷ் கோயலை விட தமிழ்நாட்டில் அதிகம் அறியப்பட்ட ஒரு மத்திய தலைவர்னா நிர்மலா சீதாராமன். ஜெய்சங்கர் அரசியலுக்கு சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்லிட்டார். அவர் மந்திரி பதவி இருக்காத அரசியல் பேச மாட்டார். நிர்மலா சீதாராமன் பிரச்சாரத்துக்கு வந்தாங்கன்னா ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டுக்கான நிதி இந்த மாதிரி தான் கொடுக்கல அப்படின்னு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருவார் சார். அதான் வரல. அதான் வரலையா? அதான் வரல. நீங்கள் கேட்ட கேள்வியே பதில் இருக்கு. நான் கரெக்டாக சொல்லிட்டேன். கரெக்டாக சொல்லிட்டீங்க. அதான் நான் சொல்லக்கூடிய பதில் நீங்களே சொல்லிட்டீங்க. ஸோ நிர்மலா வந்தீங்கன்னா திசை மாறி போயிடும் கேம்பெயின். ஸ்டாலின் விட்டக்கூடிய மனுஷன் இல்லை. எங்கே பிடிக்கணுமோ டக்கு 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 டக்குன்னு பிடிப்பார். அவர் நல்லவரா கெட்டவரா கட்சி நல்லதெல்லாம் இல்லை. ஸ்டாலின் கை தேர்ந்த அரசியல்வாதி ஆகிட்டார்னா இந்த தேர்தல் 26ஆம் ஆண்டு தேர்தல் ஸ்டாலின் யார் என்பதை உலகிற்கு அறிவித்தது. அந்த அது பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குள்ளே நான் போகல. இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி பிரகாரம் ஸ்டாலின் சூப்பராக அடிக்கிறார். எடப்பாடி அடிக்கிறார், இவர் அடிக்கிறார், மோடி அடிக்கிறார், நார்த்து சவுத்துன்றாரு எங்களை இருந்தால். அதனால் நிர்மலா சீதாராமன் பேகஸ்டன். ஓகே. அப்போ டெல்லியை கூப்பிட்டு சொல்லிச்சு மேடம் நீங்கள் போகாதீங்க, அங்கே போனால் ஆன்டி வேவ் ஆகிடும், கந்தலா போடும், போகாதீங்கன்னு. ஸோ மோடி வரல, அமித்ஷா வரல, நிர்மலா சீதாராமன் வரல. பியூஷ் கோயல்னா தக்கிழிக்க போகிறார். அவர் யாருன்னு மெட்ராஸ்லேயே பாதி பேருக்கு தெரியாது. நிதின் நபீன்லாம் வந்தாரே சார். நிதின் நபீன் யார்? உங்களுக்கு எனக்கு நான் நிதின் நபீன் ரோட்டில் பார்த்தா அடையாளம் கண்டுபிடிப்பேன் நினைப்பீங்களா? இல்லை. நோன் ஃபேஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஓகே. தலைமைங்கிற இப்போ வெங்கையா நாயுடுவாது பாதி பேருக்கு தமிழ்நாட்டுக்கு தெரியும். ஒரு காங்கிரஸ் தலைவர் ராஜ்நாத் சிங்லாம் தெரியாது, கண்டிப்பாக தெரியாது. அமித்ஷா தெரியும். மோடி தெரிகிற அளவுக்கு அமித்ஷா தெரியாது. ஆமாம். அமித்ஷா தெரிகிற அளவுக்கு வெங்கையா நாயுடு தெரியாது. இது ஒரு கிரேடிங். ஸோ மத்திய பாஜக தமிழ்நாடை கைவிட்டுதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதுன்னா எழுறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏன்னா அப்செட்டாக இருக்காங்கன்னு தெரியுது. ஓகே. அண்ணாமலை போய் சரி பண்ணிட்டு வந்தாராம்.